அண்ணே என்னண்ணே ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு இன்னைக்கு பல பேர் வந்து வருத்தப்பட்டிருக்கான காரணம் என்ன அப்படின்னா, மாட்டடி மகேந்திரன் என அன்புடன் அழைக்கப்படும் ரோஹித் சர்மா மாட்டடியவே காணமிடா, மாட்டடியும் இல்லை காட்டடியும் இல்லை, ஐயோ பாவா என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியலையே, நல்லா தானே ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு கேட்குற மாதிரி மாட்டடி மகேந்திரன் வந்து இன்னைக்கு அவருடைய மாட்டடியெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவருடைய இன்னிங்ஸ் மாறி போச்சு. எதனால என்ன ஏது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோ, ஹாய் ஃப்ரம் பாலா ஒரே ஷாட் அடிக்கிறாருக்கு ஐயா. அந்த பக்கம் விராட் கோலி ஒரே ஒரு ஷாட் அடிச்சு டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லா அவுட் ஆனார். இவர் டெஸ்ட் சீரிஸ் ஓடிஐ வரைக்கும் கடத்தி கொண்டாடுறாரு. அப்போ ஒருவேளை விராட் கோலியும் அதே மாதிரி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல போய் சேஸ் பண்ணி ஸ்லிப்ல கேட்ச் கொடுப்பாரோ ஓடிஐ சீரிஸ்லையும், ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் பதறதுக்கான காரணம் வந்துட்டு மாட்டடி மகேந்திரன் ஒரே ஸ்டைலில் அவுட் ஆயிட்டாப்ல. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி 2024-25 நடந்த டெஸ்ட் மேட்சஸ்ல நம்மளுடைய ரோஹித் சர்மாவுடைய டிஸ்மிஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பாலையோ இல்லை வந்து ஒரு குட் லென்த்தில் வர பாலை வந்துட்டு ஷார்ட் பாலா நினைச்சு கொண்டு, அதாவது எனக்கு வரும் அனைத்து பந்துகளும் ஷார்ட் பாலாகத்தான் என் கண்ணுகளுக்கு தெரிகிறது, ஏன் 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 தெரியலையே, அது நீ தான் சொல்லணும், ஏன் அதைத்தான் நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு ஃபேன்ஸ் கேட்குறாங்க. ஷார்ட் பால் நினைச்சவர் வந்து ஒரு காலை அப்படி மடக்கி சுழட்டி விடு ஸ்விங்கின்னு லெக் சைடில் திரும்ப பார்க்குறாரு, டாப் எட்ஜ் ஆகுது, சர்க்கிள்குள்ளேயே வந்து கேட்ச் ஆயிடுது. இந்த 30 ஆர்டு சர்க்கிள்குள்ளே கேட்சை கொடுக்குற பழக்கத்தை எப்போ இவர் விடுவார்? இந்த மாதிரி ஷார்ட் பால் நினச்சிக்கிட்டு லென்த் பாலை வந்துட்டு வீசுறாரு, ஒரு வீசு வெட்டு மாதிரி அது அவுட் ஆகுது, அது எப்படி தடுக்கிறதுன்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு இதே மேட்சை இதே மாதிரி தான் தோத்து போய் அவுட் ஆயிருக்காப்ல. 2 ரன்களுக்கு வெளியே போயிட்டாரு ரோஹித் சர்மா. அச்சோ அப்படின்ற மாதிரி வந்து 2 ரனுக்கு அவுட்டு தலைவன். விராட் கோலி அவர்களை வந்துட்டு நல்ல வேலை விளாடலை, ஒருவேளை அவரும் விளாடாமல் போயிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும், நமக்கு மனசு ஒரு மாதிரி பதறும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு விராட் கோலி அவர்கள் வந்துட்டு இன்ஜுரி காரணத்தினால ப்ராக்டிஸ் செஷன் நடந்துட்டு இருக்கும்போது இன்ஜுரி நடந்த காரணத்தினால இன்னைக்கு மேட்ச் அவர் விளாட முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை அவளும் விளாடனா பிரச்சனை வந்து பெருசாக இருந்திருக்கும். விராட் கோலி ரோஹித் சர்மா 2 மிகப்பெரிய துருவங்கள். கம்பீர் ஒரு பக்கம் வந்துட்டு நீ வாடி அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இந்த சீனியர் பேட்டர்ஸ்லாம் எப்படி விளாடுறாங்கன்றதை பார்த்து தான் அவங்க சீனியரோ இல்லையோ அவங்களுக்கு இனிமேல் நம்மளுடைய ஓடிஐ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பத்திலே தான் பதவியேற்ற நாள் டைம்லேயே வந்து நம்மளுடைய கம்பீர் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்குலாம் வந்துட்டு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கு முன்னாடி நடக்கிற இந்த ஓடிஐ சீரீஸில் வந்து மிக மிக முக்கியமானது மண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது செய்தி. ஸோ விராட் கோலி திரும்ப வந்துட்டு அடுத்த மேட்ச் விளாடுவாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. பட் விளாடினார் அப்படின்னா அந்த மேட்சஸும் சரி, அதுக்கப்புறம் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் கண்டிப்பாக விராட் கோலி மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ரோஹித் சர்மா கிட்டையும். ஏன்னா வந்துட்டு சப்கான்டினென்ட்ஸில் தான் ஆடுறோம், நம்ம ஆடலன்னா என்ன அடுத்த பசங்க ஆடிடுவாங்கன்ற ஒரு தைரியத்தில் நம்ம ரொம்ப ஒன்று தென்னாட்டாலாம் இருக்க முடியாது. ரைட்டா, நம்ம சீனியர் பிளேயர்ஸ் ஆடியே ஆகணும். இல்லை என்றால் T20 ரிட்டையர் ஆகியது போல சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் நீங்கள் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஓடிஐக்கு நீங்கள் மூட்டை கட்டிட்டு டெஸ்ட்டை வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது என்னங்கிறத ஜூன் மாதம் தெரிஞ்சு போயிடும். இங்கிலாண்டில் போய்ட்டு அதுவும் ஒழுங்காக விளையாடலையா, கிளம்பி டாட்டா பை பை சொல்லிட்டு போங்கன்ற மாதிரி வந்துட்டு அதையும் கிளப்பி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு ஆப்பும் வச்சிருக்காங்க. ரைட், இதுதான் வந்துட்டு செய்திகள். பட் இப்போ நம்மளுடைய விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவுடைய பேக் டு ஃபார்ம் அப்படின்ற ஒரு செய்தி விரைவில் வரும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஓடிஐ ஃபார்ம்லையும் அவ்வளோதாங்க T20 மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோகை கதாம் டாட்டா பாய் பாய் அப்படின்றீங்களா? கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.